வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கில் ராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள், ரவிகரன் எம்பி கோரிக்கை. கிளீன் ஸ்ரீலங்கா உறுப்பினர்களை சந்தித்தார் ஜனாதிபதி. பாடசாலைகளில் பணம் மறவிட்டால் அறிவிக்கவும். தென்கொரிய ஜனாதிபதியை சிறையில் இருந்து விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிடுதல், வழிநடத்துதல் மற்றும் செயற்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியின் தலைவரும் ஜனாதிபதி செயலாளருமான கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, செயலாளரும் ஏற்பாட்டாளருமான ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அபோன்சு, ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரெட்டிகோ, கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் காஞ்சன பேனகொட, விமானப்படை தளபதி ஏயா மார்ஷல் வாசு பந்து எதிர்சிங்க, பதில் போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியின் உறுப்பினர்கள், ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான கபில ஜனக பண்டாரா மற்றும் ரோஷான் கமகே மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இறந்தவர்களை நினைவு கூறுவதென்பது அந்த சமயங்களுக்கேற்ப மக்கள் செய்து வரும் வழமையாகும். எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் 27 அன்று துயிலும் இல்லங்களிலும் மே 18 அன்று முள்ளி வாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள். கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடையில்லாமல் உணர்வு பூர்வமாக நவம்பர் 27 நாளினை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள். துயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றனர். இராணுவத்தினர் எண்ணிக்கையையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் 2 மக்களுக்கும் ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆறுதல் படுத்துவதற்கு இராணுவம் அத்துமீறி கையகப்படுத்தி வைத்துள்ள முள்ளியவளை, அளம்பில், தேராவில், ஈச்சங்குளம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இன்னும் சில துயிலும் இல்லங்களையும் விடுவியுங்கள். வடக்கு கிழக்கு மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் தெரிவித்தார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயற்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும், பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள ஏராளமான நெருக்கடிகளுக்கு கொள்கைகளை முறையாக செயற்படுத்த தவறியதும் அரசியல் தலையீடும் தான் காரணம் என்றும், பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு செயல்படுத்த உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவற்றை அடங்கும் என்று பிரதமர் விளக்கினார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது.
கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமான கட்டுப்பணம் பெறும் செயல்முறையின்படி நேற்று மாலை 4:15 வரையிலான காலப்பகுதியில் 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 38 சுயேட்சை குழுக்களும் அந்த 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்தில மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுது பார்க்கும் மையமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் பொருத்தமான வெளிநாட்டு பங்களிப்புடன் இணைந்து மத்தள விமான நிலையத்தை லாபமீட்டும் தொழிலாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக கூறினார். மத்தள விமான நிலையம் 36.5 பில்லியன் ரூபாயில் செலவில் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இதன் மொத்த இழப்பு 38.5 பில்லியன் ரூபாயாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிறுவனத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூளாய் பகுதியில் நேற்றைய தினம் தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கூறிய ஆயுதத்தாலோ இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர் சந்தேக நபர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டிற்கமைய வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான வெளிநாட்டு செய்தி. தென்கொரிய அதிபர் யூன் சுக் லோலின் கைது ஆணையை அந்த நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதிபர் யூனை தடுப்பு காவலில் வைத்திருக்க குறிப்பிட்ட சில காலம் வழங்கப்பட்டதாகவும் அந்த காலக்கெடு முறிந்த பிறகு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அமல்படுத்த கிளர்ச்சியை ஏற்படுத்த முயன்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அதிபர் யூன் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டிருந்தார். அதிபர் ஜூன் பதவியில் இருக்கும்போது கைது செய்யப்பட்ட முதல் தென்கொரிய அதிபர் ஆவர். அதிபர் ஜூனின் கைது ஆணையை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தென்கொரியாவில் சட்ட ஒழுங்கு இருப்பதை இது காட்டுகின்றது என்று அதிபர் ஜூனின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீர்ப்பை எதிர்த்து அரசாங்க வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்பதால் யூன் உடனடியாக விடுவிக்கப்பட மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.